நீ சமாதானத்துடனே போய் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல நாம இழக்கிறது எதுன்னு சொன்னா நம்ம சமாதானத்தை இழந்துடணும். கடன் பிரச்சனை வந்தாலும் நம்முடைய சமாதானம் போயிடும். நம்ம சரீரத்துல வியாதி வந்தாலும் ஒரு சமாதானம் போயிடும். குடும்பத்துல சண்டை வந்தாலும் சமாதானம் போயிடும். சமுதாயத்துல என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையை நாம் சந்தித்தாலும் முதலாவது நாம் ஒரு பொருளை, ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். என்னவென்று சொன்னால் நம்முடைய மனதிலே, நம்முடைய சிந்தனையிலே நிம்மதியை இழந்து நாம் தவிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த சகோதரிக்கு தன் சரீரத்தில் ஏற்பட்ட அந்த வியாதி நிமித்தம் அவள் மாம்சத்தில மட்டும் சுகமில்லை, அவள் சிந்தனையில் இருக்கிற குழப்பத்துக்கு தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தார். நீ சமாதானத்துடனே போய் என்று சொல்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு குழந்தை இல்லாத நிமித்தமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த அந்த அன்னாள் ஜெபித்த பொழுது அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. உனக்கு குழந்தை பிறக்கும் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று மட்டும் சொல்லவில்லை, அந்த அற்புதம் நடக்கவில்லையே என்று சொல்லி அவளுடைய சமாதானத்தை இழந்து அநேக வருடங்களாக அவள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்திருக்க கூடும். ஆகவேதான் உன் விண்ணப்பம் மட்டும் கேட்கவில்லை சகோதரி, உனக்கு சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, சமாதானத்துடனே நீ போ என்று சொன்னார். ஆகவே இந்த சகோதரிக்கும் தேவன் அப்படித்தான் செய்கிறார். எதை நீங்கள் இழந்திருந்தாலும், எந்த காரியத்தின் நிமித்தமாக நீங்கள் சமாதானத்தை இழந்திருந்தாலும், இன்றைக்கு உங்கள் கூடாரத்திலே தேவன் சமாதானத்தை தருகிறார்.